ஹாய் ஆல், மைசெல்ஃப் பவித்ரா. ஸோ இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஐம் ஸ்டில் என்னோட ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா, நீங்க வந்து இது ஒரு ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனலா கூட எடுத்துக்கலாம். இல்ல இட்ஸ் அப் டு யூ. ஸோ நானும் இதே காலேஜ்ல உங்கள மாரியே 16 to 19 பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட். 12th கம்ப்ளீட் பண்ணதும் நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாட். பட் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால, ஓகே இன்ஜினியரிங் ஈக்குவலா நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணது தான் பிசிஇ. காலேஜ் அகாடமிக்ஸ்ல வந்து ஓரளவுக்கு குட் ஸ்டூடெண்ட் தான். எனக்கு ப்ரோக்ராமிங்னா வந்து சுத்தமா பிடிக்காது, வரவும் வராது. ஆனா தியரினா வந்து நான் நல்லா பண்ணிடுவேன். சாருக்கும் தெரியும். ஸோ சார் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும் நான் கத்துக்காத ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு கடைசி செம் வரைக்கும் ப்ரோக்ராமிங் மட்டும் தான். அதுக்காக இப்போ நான் நல்லாவே ரிக்ரெட் பண்றேன். ஸோ இந்த இன் பிட்வீன் 3 இயர்ஸ்ல வந்து ஐ லாஸ்ட் மை ஃபாதர் வைல் ஸ்டடிங் செகண்ட் இயர். ஸோ ஃபேமிலி வந்து டேக் கேர் பண்ற எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் சேர்ந்துச்சு. ஓகே நம்ம ஏதாச்சும் பண்ணணும். காலேஜ் விட்டு போகும்போது நம்ம கையில ஏதாச்சும் ஒரு ஜாப் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஃபைனலி லாஸ்ட் இயர்ல வந்து 82% பாஸ் அவுட் பண்ணேன். பட் அப்போ வந்து ஓகே பர்சன்டேஜ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஸ்கில்னு சொல்லிக்கல. ஸோ சரி இங்க நெய்வேலியிலே ஏதாச்சும் ஜாப் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெஸ்யூம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 3 மந்த்ஸா ட்ரை பண்ணேன். பட் நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நீங்க நெய்வேலி சரௌண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9K மேல உங்களுக்கு எங்கேயுமே ஒர்க் ஜாப் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணதுதான் என்எல்சில வந்து அப்ரெண்டிஷிப் ப்ரோக்ராம். அதுலயும் நீங்க நல்ல பர்சன்டேஜ் எடுத்து இருந்ததுனா மட்டும்தான் மெரிட்ல செலக்ட் ஆக முடியும். ஸோ எனக்கு நல்ல பர்சன்டேஜ் இருந்ததுனால மெரிட்ல செலக்ட் ஆனேன். ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணது வந்து கார்பரேட் ஆஃபீஸ்ல. ஸோ 15 மந்த் கோர்ஸ் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரா 15.5 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்க. ஸோ அது அப்படியே ப்ராக்ரஸ்ல போயிட்டே இருந்துச்சு. தென் நமக்கு வந்து கொரோனா வந்துச்சு. ஸோ டோட்டலா எல்லாமே க்ளோஸ், எதுவுமே பண்ண முடியாது. பட் காட் கிரேஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டைஃபண்ட் அவங்க ஸ்டாப் பண்ணல. எனக்கு அந்த 15 மந்த்தும் ஸ்டைஃபண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ லைஃப் இப்படியே போயிடுமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின். ஸோ சின்ன வயசுல இருந்தே நெய்வேலி தவிர வேற எங்கேயுமே போகாத ஒரு பொண்ணு, நான் அம்மா மட்டும் அப்படியே பேம்பரிங்கா வளர்ந்தது. சரி ஓகே நம்ம லைஃப்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும், ஏர்ன் பண்ணாதான் நம்மள வந்து இந்த சொசைட்டில யாராச்சும் மதிப்பாங்க அப்படின்றதுக்காக வி ஹாவ் டு ப்ரூவ்ல. ஸோ வந்து அம்மா சொன்னாங்க சரி நீ சென்னை போ, ஏதாச்சும் படிச்சுட்டு நீ வேலை தேடு. ஸோ எனக்கு வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்ல வந்து சப்போர்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ நானே ரிசர்ச் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து கண்டுபிடிச்சேன் தாம்பரம்ல. அவங்க வந்து நமக்கு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஸ்கில்ஸும் சொல்லி தந்து இன்டர்வியூவும் வந்து ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. பட் அந்த டைம்ல ட்ரைனிங் காஸ்ட் எவ்வளோன்னா 45,000 இருந்துச்சு. பட் நமக்கு வந்து அது அப்போ பெரிய அமௌண்ட். இருந்தாலும் அம்மா என்ன பண்ணாங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணி லோன் எடுத்தாங்க. ஸோ என்ன சென்னைக்கு அனுப்புனாங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் லைஃப் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் காலேஜ், பிடெக் அந்த மாதிரில இருந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஸோ நான் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்க போகும்போது எனக்கு ஃபுல்லா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதை விட பெரிய நான் ஃபேஸ் பண்ண ஒரு பேரியர் என்னன்னா கம்யூனிகேஷன். இங்கிலீஷ் எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் என்னால திருப்பி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது. அந்த இதுல வந்து நான் ரொம்ப லேகானேன். எனக்கு அது ரொம்ப எப்படி சொல்ற இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். பாட்டு கிளாஸ் போவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கூட எனக்கு புரியாது. ஏன்னா ஃபுல் கிளாஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சரி ஓகே நம்ம படிக்கணும், படிச்சாதான் ஏதாச்சும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம இங்கிலீஷ்ல பேச பேசுறது நம்ம கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சமாவது டெவலப் ஆகும். ஸோ தப்பு தப்பாவாச்சும் ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி அவங்க சிரிக்கட்டும், கமெண்ட் பண்ணட்டும், பிரச்சனையே கிடையாது. நம்ம பேசினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க கிட்ட குட்டி குட்டியா அப்படியே பேசி பேச ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஒரு 6 மந்த் கோர்ஸ் அது. ஒரு 1.5 மந்த்ல வந்து மேனுவல் டெஸ்டிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனுவல் டெஸ்டிங்ல ப்ரோக்ராமிங் வந்து எதுவுமே கிடையாது. அது தனி. எனக்கு ப்ரோக்ராம் வராதுன்றதுனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். பட் மேனுவல் டெஸ்டிங் இருந்தாலும் நீங்க ஆட்டோமேஷன் டெஸ்டிங் படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கரியர் க்ரோத் இருக்கும். பட் எனக்கு அந்த டைம்ல அது தெரியல. ஸோ நம்ம தான் மேனுவல் படிச்சிட்டோமே, மேனுவல் பிளஸ் எஸ்கியூஎல் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகே மேனுவல் படிச்சிட்டோம் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மந்த் இருக்கும்போது லேட்டா ஜாபை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் தானே லேட்டா படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நான் அசால்ட்டா விட்டுட்டேன். அகைன் கொரோனா வேவ்ஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. திருப்பி அகைன் பேக் டு நெய்வேலி வந்தாச்சு. நெய்வேலி வந்ததுக்கு அப்புறம் நான் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். மேனுவல் டெஸ்டிங்ல எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. இன்ஸ்டியூட்லயும் எனக்கு வந்து 2 3 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல எல்லாம் இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்றாங்க.
பட் அவங்க வந்து நீங்க என்ன காலேஜ் படிச்சீங்க, ஓகே என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க மேனுவல் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க வந்து சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இன்டர்வியூல வந்து ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் சரி ஓகே நம்ம எதுலாச்சும் பேசிக்காவது ஒழுங்கா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து யூடெமில அப்புறம் யூடியூப்ல பார்த்து பேசிக்ஸ் மட்டும் ஜாவாலையும் பைத்தான்லயும் மட்டும் பேசிக்ஸ் மட்டும் கத்துக்கிட்டேன். தென் ஐ அப்ளைட் ஃபார் அமேசான். அமேசான்ல வந்து மேனுவல் டெஸ்டிங்க்கு நல்ல ஸ்கோப் இருந்துச்சு. ஸோ ஒரு 10+ இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பேன் அமேசான்ல 1 இயரா. 11th இன்டர்வியூல வந்து ஐ காட் செலக்டட் அஸ் அ மேனுவல் டெஸ்ட். அப்போ வந்து 1 இயர் வந்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருந்தாங்க. பட் பேக்கேஜ் ரொம்ப கம்மி. எனக்கு அந்த 1 இயர் ஃபுல்லாவே 20K மட்டும் தான் சேலரி. ஸோ அந்த 20Kல ஃபேமிலியை வந்து அப்படியே ரன் பண்ணிட்டே போகணும். செகண்ட் இயர் ஆகும்போது எல்லாரையும் பேக் டு ஆஃபீஸ் வர சொன்னாங்க. ஸோ கொரோனா வைஸ் வந்து அப்போ கம்மியாயிடுச்சு. அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் இன்னும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ ஐடி கம்பெனி நம்ம மூவிஸ்ல பாக்குற மாதிரிலாம் நிஜமாவே கிடையாது. மூவிஸ்ல வந்து ஜாலியா வரலாம், ஆஃபீஸ்ல ஃபன் பண்ணலாம், பார்ட்டி போலாம், அப்படின்னு போலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா நிஜமாவே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணா மட்டும்தான் நம்ம அங்க சர்வைவே பண்ண முடியும். இப்போ நம்ம நம்ம இப்ப அமேசான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில நாங்க ஹேண்டில் பண்றது வந்து அமேசான் கிண்டில் புக்ஸ் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். Amazon.in.com, US, UK இதுல வந்து யார் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து சென்னையில இருக்க டீம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து டெஸ்டிங் இதுல நான் இருக்கேன். ஸோ 1 இயர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ வந்து 1 இயர் ஃபுல்லா நம்ம என்ன ஒர்க் பண்ணோம்ன்றது பொறுத்து நமக்கு வந்து இயர் எண்ட்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன வந்துச்சுன்னா நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், செகண்ட் இயர்ல வந்து எனக்கு சாலிட் ஸ்ட்ரென்த், தேர்ட் இயர்ல வந்து எனக்கு எக்ஸிட் ஹை பார் வந்துச்சு. ஸோ நம்ம நம்ம ஸ்கில்ல எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றோம், டீம் கூட எப்படி கொலாபரேட் பண்றோம், தென் நம்ம எப்படி அந்த டீமை மேனேஜ் பண்றோம், டைமிங் எப்படி, அதெல்லாம் பொறுத்துதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது அங்க இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஐ காட் ப்ரொமோட்டட் டு சீனியர் சாஃப்ட்வேர் டெஸ்டர். இப்போ 6 month ஆச்சு. நான் எனக்கு பேக்கேஜ் வந்து 45,000 per month. ஸோ இப்போ லாஸ்ட் 6 month முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆச்சு. இப்போ என் லைஃப் செட்டில். ஸோ இப்போவுமே எனக்கு வந்து நான் இப்போ செலினியம் பிளஸ் பைத்தான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டரா சேஞ்ச் ஆகணும்னா எப்படி நான் படிச்சாலும் இன்னும் ஒரு 6 month நான் என்னோட எஃபோர்ட் போட்டேன்னா கண்டிப்பா என்னால ஆட்டோமேஷன் டெஸ்டர் ஆக முடியும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் வந்து இப்போ அப்ரெண்டிஸ் வந்து படிக்காம நான் அப்பவே கோர்ஸ் படிச்சுட்டே வந்திருந்தேன்னா இப்போ என்னோட பேக்கேஜ் வேற மாதிரி இருந்திருக்கும். நான் அந்த 15 month வந்து கம்ஃபர்ட் ஜோன். டெய்லி ஒரு 10 o'clock போறோமா, எக்ஸல்ல ஏதாச்சும் என்ட்ரி பண்றோமா, திருப்பி வீட்டுக்கு வரோமா, மந்த்லி அந்த 12.5 வருதா அப்படின்ட்டு நான் அந்த 15 month வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 15 monthல நான் ஒருபடியா ஏதாச்சும் படிச்சிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு இப்போ நான் இன்னும் டெவலப்பரா கூட இருந்திருக்கலாம். என் சேலரி வந்து லேக்ஸ்ல இருக்கும். ஸோ நீங்க அந்த டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நீங்க எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும். லைஃப் சக்சஸ் தான். தேங்க்யூ. ஓகே பவித்ரா. இப்போ வந்து அமேசானில் மேனுவல் டெஸ்டராக இருக்கிறீங்க. சீனியர் டெஸ்டிங் சீனியர் சாஃப்ட்வேர் டெஸ்டர். சீனியர் சாஃப்ட்வேர் டெஸ்டராக இருக்கீங்க. ஓகே, நல்லா இருந்தது கேட்குறதுக்கு எல்லாமே. ஸோ இப்போது வந்து நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த கோடிங் வரல. எஸ் சார், ரொம்பவே ரெக்ரெட் பண்றது. அப்போ ஆட்டோமேட்டட் அப்போ டெஸ்டிங் அப்படின்னாலே மேனுவல் டெஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம் சார். ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் போனோம் அப்படின்னா கோடிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ப்ரோக்ராம்லாம் எழுத ஜாவாஸ்கிரிப்ட், தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா பைத்தான். எது அதோட இதில் ரொம்ப பிளஸ் அதிகமாக இன்னைக்கு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல சார், டெஸ்ட் ஸ்கிரிப்ட். டெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு அது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா? ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே இருக்கும் சார். அதுவும் சின்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றாங்க. தென் பைத்தான் பிளஸ் செலினியம். ஓகே. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்ல வரும்போது இந்த செலினியம் வெப் டிரைவர் யூஸ் பண்ணி வெப் பேஜஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்றாங்க. சைப்ரஸ்ன்ற ஒரு வெப் ரீடர் யூஸ் பண்ணி மொபைல் ஏபிஐ ரிலேட்டட்லாம் ஆட்டோமேட் பண்றாங்க. ஸோ இப்போ ஒரு 50 டெஸ்ட் கேஸ் வந்து நாங்க மேனுவலா ஓகே இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் கரெக்டா ரீடைரக்ட் ஆகுதா அதை செக் பண்ணி பாஸ் ஃபெயில் அப்படி போடுறதுக்கு பதிலாக நம்ம ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு எத்தனை ஒரு 5 to 6 செகண்ட்ஸ்ல ஆட்டோமேட்டடா அதுவே வந்து செக் பண்ணி இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் போடுறதுக்குள்ள அதுவே ஆட்டோமேட் பண்ணி ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். இப்போது ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கோடைய ஜாப் வந்து அவங்களுக்கு கோடு எழுதுறது மட்டும்தானா, இல்லை அவங்க அந்த கோடை எழுதி அவங்க அந்த டெஸ்டிங் ஆட்டோமேட் பண்ணிக்கிறாங்களா?
அவங்க ஒர்க்கே பண்ணிக்கிறாங்களான்னு கேட்குறேன். இல்ல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்கே வந்து மேனுவல் டெஸ்ட் நம்ம தான் குடுக்கணும் அவங்களுக்கு. லைக் ம் இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் போகும் அப்படின்றது டெஸ்ட் ஸ்டெப், ம் டெஸ்ட் சினாரியோ இதெல்லாம் நம்ம குடுத்துடணும். சோ ம் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அந்த கோட் எழுதுவாங்க. கோட் ம் எழுதி அவங்க பேக்கேஜ் ஃபுல் பண்ணி, ஆம், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காமா, பீட்டா, அப்புறம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு 3 லைன்ஸ். ம் ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரீ ப்ரொடக்ஷன் பைப்லைன்ல புஷ் பண்ணுவாங்க. ம் அப்போதான் வந்து மேனுவல் டெஸ்டர் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே இவங்க இந்த கோட் எழுதியிருக்காங்க, ம் இந்த கோட் வந்து இது கரெக்டா இங்க ஒர்க் ஆகுதுன்ட்டு மேனுவல் டெஸ்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சைன் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷனுக்கு புஷ் பண்ணிடுவாங்க. ம் அதுதான் கஸ்டமர் எண்ட்ல வந்து நமக்கு வெப்சைட்ல பாக்குறாங்க. ஓகே. அப்புறம் இப்போ ஒருவேளை இப்போ கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க டைரெக்டாக ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு பண்ணலாம். கண்டிப்பா சார். பண்ணலாம். குவாலிட்டி அஷூரன்ஸ் டெக்னீஷியன் அப்படின்ற ஜாப் ரோல் அவங்களுக்கு. ம் ஓகே நீங்க ஓகே. மேனுவலா வந்தீங்கன்னா குவாலிட்டி டிவைஸ் அசோசியேட் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. குவாலிட்டி டிவைஸ் அசோசியேட் அப்படி. அதான் இப்போ நீங்கள் அமேசானை பேஸ் நார்மல் பண்ணி சொல்லிட்டு அசோசியேட். இருக்கீங்க. எஸ் சார். ஓகே ஓகே. ரைட்டு. அப்புறம் பேக்கேஜ் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு? எனக்கு வந்து 3 இயர்ஸ் 1 மந்த். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த சீனியராக ப்ரமோட் ஆனது பிஃபோர் மேரேஜா? 2.6 இயர்ஸ் இருக்கும்போது. ஆஃப்டர் 2.6 இயர்ஸ் நியர்லி 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து சீனியராக ஆமா. ப்ரமோட் ஆனீங்க. எஸ். ஓகே. இப்போ மேனுவல் டெஸ்டிங்கில் இதுக்கு மேலே போக முடியாதா? மேனுவல் டெஸ்டிங்ல இதுக்கு மேல போகணும்னாலும் நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்க தெரிஞ்சிருக்கணும். பார்த்து எப்படின்னா மேனுவல் டெஸ்டிங் டிவைஸ் அசோசியேட் 1, ம் டிவைஸ் அசோசியேட் 2 இப்போ நான் இருக்கிறது. ம் இதுக்கப்புறம் வந்து QAT டெக்னீஷியன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா QAT, ம் இல்லைன்னா அப்படியே டைரக்டா மேனேஜர் பார்த்து கொடுத்துருவாங்க. சரி. டிவைஸ் மேனேஜர்ன்ற மாதிரி டிஎஸ் பார்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது படிச்சோம்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் என்ஜினியர்ன்ற பார்த்து கொடுப்பாங்க. ஸோ ம் நம்ம என்ன தெரிஞ்சிருந்தாலும் மேனேஜர் பார்த்து கொடுத்திருந்தாலுமே நம்ம கீழே இருக்க டீமை வந்து மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரிஞ்சிடும். அவங்க என்ன கோட் யூஸ் பண்றாங்கன்றது ஐடென்டிஃபை பண்றதுக்காகவது நமக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம அதை சூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க மேனேஜர் பார்ட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து QAT பார்ட் டெக்னீஷியன் பார்ட்ல வந்து பேக்கேஜ் ஜாஸ்தி. ஓகே எண்ட் ஆஃப் ஓகே. த டே நம்ம எல்லாரும் வந்து உழைக்கிறது சேலரிக்காக. ஆமாம். சோ அத பேஸ் பண்ணி நம்ம போகும்போது ம் இங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான கோர்ஸ்லாம் எதுவும் நம்ம படிக்கணும் அப்படிலாம் இல்ல. ம் பேசிக்கா நமக்கு தெரிஞ்சது நம்ம இங்க வந்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். இவங்க என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்காங்க, சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்றோம், ஃப்ரேம் ஒர்க் என்ன யூஸ் பண்றோம், இதெல்லாம் நம்ம பேசிக்கா கத்துக்கிட்டு ஒரு சின்ன இப்போ நம்ம காலேஜ் படிக்கும் போது ஸ்டார் பிரிண்ட் பண்றது கூட அப்போ வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். அதே வந்து அவுட்புட்ல வந்து ஓகே இத்தனை ஸ்டார் தெரிஞ்சா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணிட்டு போயிருக்கோம் நிறைய டைம். ஆமாம் ஆமாம். சோ இப்போ வந்து அந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரோக்ராம்ல ஸ்டார்ட் பண்ணா நம்ம இன்ட்ரெஸ்ட்ல இப்ப ஏஐ எவ்வளவோ டெவலப் ஆயிடுச்சு. நம்ம ம் ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்து இது கோட் கொடுங்கன்னு சொன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கோட். ஆமாம். இப்ப என்னோட மேனேஜர் வந்து நான் இப்போ பார்த்து மூவ் ஆகணும்னு சொன்னப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 1 மந்த் டைம், ம் உங்களுக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கு நீங்க வந்து அமேசான் வெப் பேஜ் வந்து எனக்கு நீங்க ஆட்டோமேட் பண்ணி காட்டும். ம் ம் கீவேர்ட் என்டர் பண்ணணும், அது அந்த ப்ராடக்ட் பேஜ் போகணும், ஆட் டு கார்ட் கொடுக்கணும், ம் அந்த ப்ராடக்ட் அதை பை பண்ணணும், ம் ஆர்டர் ரெசிப்ட் நீங்க பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு நீங்க கோடிங் எழுதி எனக்கு காட்டுங்க இதுக்கு அப்படின்னு உங்களுக்கு சொல்லி ஒரு டைம் கொடுத்துருக்கிறது 1 மந்த்து ஒரு குட்டி ப்ராஜெக்ட் 1 மாதிரி. மந்த் கொடுத்துருக்காங்க. எஸ் சார். ஓகே சோ இப்போ நான் அதுதான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இதை வந்து நான் பைத்தான் பிளஸ் செலினியம் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணணும். ஓகே. எனக்கு அது ஈஸியா இருக்கு. மத்த லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது பைத்தான் எனக்கு ஈஸியா இருக்கு. பைத்தான் சோ அதை ஈஸி தான். அப்ளை பண்ணலாம். எஸ் சார், நான் அதுதான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஜாவா இப்போது கம்பேர் பண்ணும்போது பைத்தான் ஈஸியா இருக்கு. இப்போ நீங்கள் படித்த சென்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சோ அது பேர் வந்து கியூ ஸ்பைடர் அப்படின்னு சொல்லிட்டு ம் சென்னையில வந்து ரொம்ப பாப்புலரான சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ம் தாம்பரம்ல இருக்கு, வேலுச்சேரியில இருக்கு. ம் சோ நான் படிச்ச கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு எஸ்கியூஎல், ம் மேனுவல் டெஸ்டிங், ஜாவா, செலினியம், அப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ் சொல்லி தருவாங்க. ம் நம்ம போற டைம்க்கு எந்த பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கோ அந்த பேட்ச் நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளுக்கு 2 hours தான் கிளாஸ். ம் அந்த 2 hours போக மீதி டைம்ல நீங்க வந்து அவங்க கிளாஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க படிக்கணும். உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீட்டுக்கு ஹோம்ஒர்க் பண்றது கொடுத்துருப்பாங்க. ம் மேனுவல் டெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சாஃப்ட்வேர் டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள்லாம் எப்படி இருக்கு, ஒரு பக் எப்படி கண்டுபிடிக்கணும், ம் கண்டுபிடிச்சு அதை எப்படி டெவலப்பருக்கு அனுப்பணும், அதை எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நமக்கு தியரியா இருக்கும். அதை படிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ஒரு 3 மாக் இன்டர்வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ம் அந்த மாக் இன்டர்வியூஸ் கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, நம்மள இன்டர்வியூக்கு வந்து அனுப்புவாங்க.
கியூ ஸ்பைடர் பரவாயில்லையா மற்ற சென்டர்ஸை விட? எஸ் சார். ஏன்னா இவங்க அமேசான்ல ஒர்க் பண்ற ஒரு இப்போ மேனுவல் டெஸ்டிங் இன்ஜினியர்ஸ்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3/4 வந்து கியூ ஸ்பைடர்ல இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. ம். இப்போ வந்து எவ்வளோ பேர் படிக்கிறவங்களில் எவ்வளோ பேருக்கு ஆக்சுவலாக வேலை கிடைக்கிது? ஒரு பெர்சன்டேஜில் சொல்லலாமா? ஒரு 100 பேர் வந்து இந்த மாதிரி ஒரு சென்டரில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேருக்கு, இப்போ உங்கள் பேட்சே எடுத்துக்குங்களேன், அதில் எவ்வளோ பேருக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி? மோஸ்டா 75% பிளேஸ் ஆயிடுவாங்க சார். எனக்கு அபிநயாவா? தெரிஞ்சு 100% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்க டாக்குமெண்ட் சைன் பண்ணும் போதே. ம். பட் என்னன்னா இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்றது மட்டும்தான் அவங்க வேலை. இன்டர்வியூ அட்டன் பண்ணி பிளேஸ்மெண்ட் ஆகுறது நம்ம ஒர்க். ஸோ நம்ம ஒரு இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆக ஆக அடுத்தது நம்மள அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வந்து பிளேஸ் ஆகுற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. பட் நமக்கு அந்த டைம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். டைம் டேக்கன். நமக்கு ஸ்கில் இருந்தாலும் நம்ம வந்து பிளேஸ் ஆக இல்லைன்னா முடியும். டிலே ஆகிட்டே போகும். டிலே ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் எனக்குமே 3 இன்டர்வியூ இவங்க ஸ்கெடியூல் பண்ணி நான் பிளேஸ் ஆகல. நானா வந்து பிரைவேட்டா வந்து அட்டென்ட் பண்ணதுதான் அமேசான் இன்டர்வியூ. ஓகே. ஸோ நம்ம அதுலயும் ஸ்கெடியூல் பண்ற இன்டர்வியூஸும் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்மளும் சர்ச் பண்ணணும் ஜாப்க்கு. இப்போ ஓப்பனிங்ஸ்லாம் வருதா அமேசானில்? நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு சார். டெஸ்டிங்க்கு டெவலப்பிங்க்கு சரி, நிறைய நீங்கள் ஓப்பனிங்ஸ் இருக்கு. எனக்கு அப்பப்போ கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணணும். யார் வேணும்னாலும் சார் amazon.jobs இந்த வெப்சைட் லிங்க்கு அங்கே போயிட்டு போயிட்டு பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கு போயிட்டு நமக்கு வந்து நமக்கு பல கீவேர்ட்ஸ் இருக்கும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்ற அந்த மாதிரி, இல்ல என்ன ரோல் எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்ற மாதிரி அதை என்டர் பண்ணா எந்த கண்ட்ரில அதுக்கு அவைலபிள் இருக்கு. அமேசான் வந்து வேர்ல்ட் ஃபுல்லா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் கண்ட்ரி செலக்ட் பண்ணுவோம். தென் சென்னையா, ஹைதராபாடா, பெங்களூரா, ஸோ அதுல எங்க இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அப்ளை பண்ணிட்டு லிங்க் கொடுத்தா நான் கூட ரெஃபர் பண்ணுவேன். ரெஃபரல் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, உங்களை சொல்லலாம் இப்போ. ஷூர் சார். உங்கள் நம்பரை நான் கேட்குறவங்கள்ட்ட கொடுக்கலாமா? ஷூர் சார். ஒன்னே ஷூர். எல்லாருக்கும் இல்லை, பப்ளிக்காக குரூப்பில் போட மாட்டேன், ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறேன். கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாம் சார். கொடுக்கலாம் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பவித்ரா, வேறு ஏதாவது நீங்கள் மேக்ஸிமம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்க. நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி, இப்போ கம்பெனி போய் இப்போ காலேஜில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருந்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு படிச்சிங்களா? கஷ்டப்பட்டுலாம் படிக்கல சார். ஆக்சுவலி எக்ஸாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி கிளாஸ் நான் மோஸ்ட்லி எப்பவுமே பண்ணுவேன். கிளாஸ்ல என்ன கவனிக்கிறேனோ அதை வச்சுதான் நான் எழுதுவேன். நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே கிளாஸை மட்டும் கவனித்தாலே போதும், ப்ரிப்பரேஷன்னு தனியாக வீட்டில் உட்காந்து பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். கேட்க மாட்டுறாங்களே. நான் கிளாஸ்ல என்ன நிஜமாவே நான் கிளாஸ்ல நல்லா அட்டென்டிவா கவனிப்பேன். நான் அதை வச்சு மட்டும் தான் எக்ஸாமும் எழுதுவேன். அதுதான், அது போதும். பாயிண்ட்ஸ் எழுதுறது மட்டும் கிளாஸ் ஒர்க்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிடுவேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நாள் மட்டும் ஒரு கிளான்ஸ் ஓகே இருக்கு, இந்த மாதிரி எழுதணும், கீவேர்ட்ஸ் வந்து இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கொடுப்பீங்களே சார், புக்லெட் மாதிரி. ஆமாம். அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா போதும். எனக்கு எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி 90% மேலே வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த 85%ன்றது ஓவரால் பர்சன்டேஜ் இல்லை? எஸ் சார். ஓவரால் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து லாங்குவேஜ் பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து சொல்கிறீங்க. ஆமா, அதெல்லாம் எடுத்துட்டோன்னா அதிகமாக கூட வரும். ஏன்னா மேஜர் பேப்பர்ஸில் கொஞ்சம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதே வந்து செகண்ட் இயர் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இவ்வளவு மார்க் எடுத்தா இவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்ற ஐடியா எல்லாம் கிடையாது. ஓகே 70 மார்க் எடுத்தா போகும், 60 மார்க் எடுத்தா போகும், அந்த தாட்ல அப்படியே இருந்தாச்சு. செகண்ட் இயர் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம எடுக்கிற மார்க் கொடுத்து நம்ம சிஜிபி அங்க அஃபெக்ட் ஆகும். ஆளவந்தான் சார் வந்து இந்த பேப்பருக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட வராது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சு எடுத்ததுதான் இந்த பெர்சன்டேஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எனக்கு தோணுன கொஷின்ஸ் கேட்டுட்டேன். நீங்கள் ஏதாவது அவங்கள்ட்ட கொஷின்ஸ் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. இது நான் டிசைனிங் படிப்பேன், யூஐ யூஎக்ஸ். அதுக்கு கோடிங் என்ன கேட்குறான் அப்படின்னா அவனுடைய இன்ட்ரெஸ்ட் டிசைனில் இருக்கான், யூஐ யூஎக்ஸு, அதுக்கு வந்து கோடிங் தேவையா அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா சார். எல்லாத்துக்குமே தேவை. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஆமாம், எல்லாத்துக்குமே தேவை. யூஐ யூஎக்ஸ் டெவலப்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யோபஸ் வந்து ஃபிக்மா அப்படின்னு ஒரு டூல் யூஸ் பண்றாங்க. அவங்க என்ன நமக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த டிசைனுக்கு தான் டெவலப்பர்ஸ் கோட் எழுதுவாங்க.
பட் ரொம்ப டீப்பாக போ இல்ல தேவையில்ல. ரொம்ப டீப் தேவைப்படாது சார். பேசிக்காக தேவைப்படும். இந்த எலிமெண்ட்ஸ் இங்க பொசிஷன் பண்ணணும், இந்த செலக்டர்ஸ் இங்க வரணும் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஆமாம் ஆமாம். அதுக்கு ஜஸ்ட் நமக்கு லைக் வந்து அட்லீஸ்ட் basic இந்த தெரிஞ்சு சிஎஸ்எஸ் HTML மாதிரியாவது தேவைப்படும். எஸ் சார், கண்டிப்பா அந்த மாதிரி தெரிஞ்சப்போ ரொம்ப டீப்பா போகணும்னு அவசியம் இல்லை. பட் யூஐ யூஎக்ஸ்க்கும் இப்போ நல்ல ஸ்கோப் இருக்கு. ம் ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, வேறு யாராவது? ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 2 சீனியர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, இன்னும் வேலை கிடைக்கல. பட் இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவங்க சொல்லுவாங்க. ஓகே பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். முக்கியமாக நான் 6:30க்கு கால் பண்ணி 7 o'clock மீட்டு, நான்லாம் ஆக்சுவலாக ஒரு மீட் போடணுன்னா இவனுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நீங்க பிஸி. சண்டே என்னைக்கு மீட் போட்டிருக்கீங்க சார்? அவங்க ஜாயின் பண்ணதே பெஸ்ட். அவங்களுக்கு நான் மீட் வந்து அவங்களுக்காக தான் போட்டிருக்கேன், அவங்க ஃப்யூச்சருக்காக தானே. ஓகே ஓகே. அதனால் வந்து தானே வந்து ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி இவங்கெல்லாம் லாஸ்ட் மினிட்லலாம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. அதனால் ஒரு 6 hours 7 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே மெசேஜ் எல்லாம் போட்டு தான் வர வைப்பேன். பட் நீங்கள் வந்து கூப்பிட்ட உடனே வந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஷூர் சார். ஓகேம்மா, தேங்க்யூ Best of ஸோ luck. மச். தேங்க்யூ.